நம்ம ஷோல நம்ம அடுத்ததா பார்க்க போற காசிப் யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான்வி கபூர். ஸ்ரீதேவி இருக்க பாத்தீங்களா, அவங்களோட மகள் தான் வந்து ஜான்வி கபூர். தமிழ் சினிமாவில் வந்து டைரக்டா ஒரு என்ட்ரி கொடுக்க வைக்கணும்பா. ஸோ அவங்க வந்து நம்ம இறக்குமதி பண்றோம் அப்படின்னா, பாலிவுட்ல இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம் அப்படின்னா, கோலிவுட்க்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரி கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து தமிழ் சினிமாவில் நம்மளால வந்து மறக்க முடியாத ஒரு அந்தஸ்து வந்து அவங்க மூலமா நமக்கும் கிடைக்கும், நம்ம மூலமா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல டேரக்டர்ஸ் பல ஹீரோஸ் வந்து ஜான்வி கபூரை வந்து ஹையர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா எதுக்கு வந்து செவி சாய்க்காத ஜான்வி கபூர் ஒதுங்கியே நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப லைட்டா வந்து தமிழ் சினிமா மேல காத்தடிக்க ஆரம்பிச்சிருக்கு. டைரக்டா ஒரு தமிழ் சினிமாவில் நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒத்த கால வந்து பயங்கரமான ஒரு ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஜான்வி கபூர். அதுவும் யாரோட டைரக்ஷன் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம பாரஞ்சித் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரோட டைரக்ஷனை கண்டிப்பா படம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நின்று இருக்கிறாங்க. ஆனா நம்ம பாரஞ்சித் என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்கு வந்து தமிழ் பாங்கான பெண்மணி தான் தேவை, இந்த ஃபேஸ் வந்து நம்ம சினிமாக்கு நம்மளோட கதைக்கு செட் ஆகாது, அதனால ஜான்வி கபூர் நகி பேபி நகி அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு போல. ஆனா ஜான்வி கபூர் பிரில்லியண்டா என்ன பண்ணாங்க அப்படின்னா, போனி கபூர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களோட அப்பா, அவர் வந்து டச் பண்றோம், அவர்கிட்ட வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆசைப்பட்டதை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு அப்பா அப்படின்றதுனால போனி கபூர்ட்ட விஷயத்த பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ போனி கபூர் களத்துல வந்து இறங்கிட்டாரு. இப்போ அவனுக்கு என்னப்பா படம் தானே பண்ணோம், என் பொண்ணை எப்படி வேணா மாத்திக்கோ, நான் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன், ஓகே படத்துக்கான செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி களத்துல வந்து குதிச்சிட்டாரு போனி கபூர். பாரஞ்சித் வந்து அப்படி சொல்றாரு, ஜான்வி கபூர் தமிழ்ல வந்து என்ட்ரி கொடுக்கணும், அது பாரஞ்சித் மூலமா தான் என்ட்ரி கொடுக்கணும்னு நினைச்சு ஆசைப்படுறாக்கோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம போனி கபூரும் பாத்தீங்கன்னா எப்படியாவது படத்தை வந்து பண்ணி முடிக்கணும், படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து களத்துல வந்து குதிச்சிருக்காரு. யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல படமா வந்தா சரி, ஜான்வி கபூர் நடிச்சாங்கன்னா நல்லா தானே இருக்கும்.